ப்ரெக்னென்சியில் ரொட்டீனாக என்னென்ன வேக்சின் போடணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரெக்னென்சி கன்ஃபர்மேஷன் ஆன பிறகு நம்மளுக்கு வந்து என்டி ஸ்கேன் அப்படிங்கிற ஒரு ஸ்கேன் 12 வீக்ஸில் பண்ணுவோம். அந்த ஸ்கேன் முடித்தோடனே ஒரு டெட்டனஸ் டாக்ஸாய்டு வேக்சின் ஒன்று போடுவோம். அதுக்கப்புறம் அனாட்டமி ஸ்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 20 வீக்ஸில் ஒரு ஸ்கேன் வரும். அந்த ஸ்கேன் முடித்தோடனே ஃப்ளூ வேக்சின், இன்ஃப்ளூயன்ஸா வேக்சின் ஒன்று போடுவோம். அப்புறமா 32 வீக்ஸ் அதாவது க்ரோத் ஸ்கேன் பண்ணி முடித்த பிறகு தேர்ட் வேக்சின் போடுவோம். இந்த வேக்சின் வந்து டெட்டனஸ், டிஃப்தீரியா, பெர்டியூசிஸ் இது 3 கம்பைன் ஆன வேக்சின். அதுக்கு பேர் டிடாப்னு சொல்லுவோம். அந்த வேக்சின் போடுவோம். இது ஏன் வந்து 32 வீக்ஸில் போடுறது வந்து பெட்டர் அப்படின்னா, அந்த நேரத்தில் போட்டோன்னா அந்த ஆன்டிபாடிஸ் வந்து பிறக்கிற குழந்தைக்கும் போகும். இனிஷியல் ஃபியூ மந்த்ஸ்க்கு வந்து அந்த பேபியோட பிளட்லேயும் அந்த ஆன்டிபாடிஸ் வந்து அந்த டிசீஸ் பேபிக்கு வராமல் ப்ரொடெக்ட் பண்ணிக்கும். ஸோ அதுக்காக இது வந்து கரெக்டான ஸ்பேஸிங்கில் போடுறது வந்து பெட்டர்.